channel Connect Max. So நான் உங்க விக்னேஷ். So இந்த வீடியோல நம்ம Quantitative Aptitude தான் பார்க்க போறோம். So in that என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, one is speed, distance and time. The second one is train related problems. So இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, so first வந்து நம்ம speed, distance, time பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் தான் நான் வந்து ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நான் போடலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம். ஸோ அதனால் இந்த ரெண்டு கான்செப்டையும் நான் வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 hour நம்ம வந்து 60 minutesன்னு எழுதலாம், தென் 60 seconds எழுதலாம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் 1 kilometer equal to 1000 meter, தென் 1 kilometer equal to 0.6214 miles, then 1 mile equal to 1.609 kilometer. That is இப்போ 8 kilometer அப்படின்னா 5 miles நம்ம சொல்லுவோம். தென் இப்போ வந்து கிலோமீட்டர் பர் ஹார்லேருந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 5/80 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதே வைஸ் வர்ஸா மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹார் பண்ணணும் அப்படின்னா அப்படியே இன்வர்ஸ் 18/5 நம்ம பண்ணணும். ஸோ தென் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ எஸ் இஸ் மீன் பை ஸ்பீட், டி இஸ் மீன் பை டிஸ்டன்ஸ், டைம், டி இஸ் மீன் பை டைம். ஓகே, இப்போ ஸ்பீட் நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஆர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் இன்டூ ஸ்பீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 2-3 ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க அதுக்கு அப்படின்னா 2uv divided by u plus v கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்போது இந்த யூனிட்ஸ்லாம் நம்ம வந்து மறக்காமல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கன்வெர்ட் இன்டு மீட்டர் பர் செகண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 72 கிலோமீட்டர் பர் ஹார், 120 கிலோமீட்டர் பர் ஹார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கன்வர்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹார் டு மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும் அப்படின்னா 5/80 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 72 into 5/18. So these are 1 time plus 4 times equal to 20 meter per second. So the next one 120 into 5/18 equal to 33 1/3 meter per second. Okay, இதே மாதிரி convert into kilometer per hour. So இங்க meter per second கொடுத்துருக்காங்க, நம்ம kilometer per hour மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம 18/5 வரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே அப்படியே நான் பண்ணுறேன் 18/5. ஸோ 1 times 2 times 2 into 18 is 36 kilometer per hour. Then 18/5 1 times this is 10 times equal to 180 kilometer per hour. Third question பார்த்துக்கலாம். A man goes from Delhi to Jhansi by bus at the rate of 60 km per hour and returns at the rate of 80 km per hour by train. If the distance of Delhi to Jhansi is 340 km, find the average speed during entire journey. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தன் வந்து டெல்லி டு ஜான்சி போயிருக்கான். ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் 60 km per hour போகிறான். பட் வரும்போது ட்ரெயினில் வந்து 80 km per hour வரான். ஸோ ஆனால் இந்த ஜேர்னியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 340 km. ஸோ இப்போ இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார் டியூரிங் என்டையர் ஜேர்னி. ஸோ பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனால் எதில் போனாலும் ஆமாம் அதுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து போகிறப்ப பஸ்ஸில் போயிருக்கான். ஸோ அது ஒரு ஸ்பீடு கேட்டு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நான் வந்து u அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் ரிட்டர்ன் வந்த ஸ்பீடை நான் வந்து vன்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ இதே இப்போ நம்ம கன்வர்ஷன்ஸில் பார்த்த மாதிரி இதுக்கு நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2UB ப்ளஸ் U ப்ளஸ் V. ஸோ ஈக்குவல் டு 2 into 60 into 80 divided by 60 plus 80. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 68/4/7 கிலோமீட்டர் ஹார். ஸோ இந்த கிலோமீட்டர் ஹாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் யூனிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், the fourth question is a train is 100 meter long and running at the speed of 45 km/h. In what time will it cross a bridge? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரெயினோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தென் ட்ரெயின் வந்து 45 km/h ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து டைமும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து D ஈக்குவல் டு T இன்ட்டு ஸ்பீட். ஓகே, சாரி இங்கே வந்து நமக்கு வந்து டைம் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து டைம் கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 100. ஸோ 100 மீட்டர். தென் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 45 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ 5/18. ஸோ இந்த 18 மேலே போயிடும். ஸோ 1800 divided by 45 into 5 is 225. So this is 1 times, this is 8 times. So 8 secondsல வந்து அந்த bridge reach பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Okay friends, let's see the fifth question. Two trains are moving at 54 km/h and at 72 km/h respectively in the same direction and their length 88 meter and 112 meter respectively. In what time the faster train will cross the slower one? ஸோ வேகமாக போயிட்டுருக்க ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ஒன்னை வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது அப்படின்னு அங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டைமோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெயினுமே வந்து ஸோ இங்கே ஒரு ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னா ரெண்டு ட்ரெயினுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. பட் ஸ்பீடு லென்த் எல்லாமே டிஃபராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதுக்கு ரெண்டு ஸ்பீட்லேருந்து ஒரு ஸ்பீடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு U மைனஸ் V. இங்கே வந்து சேம் டைரக்ஷன் தானே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 72 minus 54 means 18 km/h. தென் இப்போ நமக்கு இங்கே வந்து டைம் தான் வேணும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு. ஸோ 18 into 5/18. So 18 cancel equal to 5 meter per second. So இது வந்து ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ தென் T equal to, ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 88 plus 112. So that is 200. So 200 divided by 5. So just 40 secondsல ஸ்லோவர் ட்ரெயினை விட ஃபாஸ்டர் ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் see the sixth question. ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் சேம் தான். பட் கொஷினில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ட்ரெயின் வந்து
போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹாரில் போயிட்டுருக்கு, இன்னொரு ட்ரெயின் வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹாரில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்து சேம் டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம். பட் இந்த கொஸ்டினில் ஒரு ட்ரெயின் வந்து இந்த ரைட் சைட் டைரெக்ஷன்லையும் இன்னொரு ட்ரெயின் வந்து லெஃப்ட் சைட் டைரெக்ஷன். ஸோ ரெண்டு ட்ரெயினுமே வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெயினோட லென்த் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போது ஃபாஸ்டர் ட்ரெயினும் ஸ்லோவர் ட்ரெயினை வந்து ஃபாஸ்டர் ட்ரெயின் எந்த செகண்டில் ரீச் பண்ணுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஓகே, சேம் இங்கே வந்து நமக்கு டைம் தான் வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டைம் ஈக்குவல் டு, ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 88 ப்ளஸ் 1112. ஸோ தட் இஸ் 200 மீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 72 அண்ட் 54 இல்லையா? ஸோ போன தடவை சேம் டைரக்ஷன்னால உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து u மைனஸ் v பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 54 ப்ளஸ் 72, ஸோ தட் இஸ் 126. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 126 கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். அதை வந்து நம்ம 5/18 பண்ணுறோம். ஸோ 1 டைம்ஸ் these are 7 times. ஸோ 200 equal to 7 into 5. ஸோ 1 times 40 times. ஸோ 40 divided by 11. ஸோ 40, 5 7s are 35. ஸோ balance 5. ஸோ equal to 5/7 seconds. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5/7 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்டர் ட்ரெயின் ஸ்லோவர் ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு உண்டான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.